சந்தனாவும் திலகாவும் பில் கட்ட பணம் இல்லை என்பதால் அவர்கள் இருவர் மட்டும் சங்கடமான முகத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வளவு நடந்த பின்னும் திருந்தாதவனாய் கார்த்திக் சந்தனாவிடம், ஏன் சந்தனா அப்செட்டா தெரியற? உன்கிட்ட 2 lakhs கூட இல்லையா? அப்புறம் என்ன தைரியத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேவலப்படுத்தியதும் அனைவரின் பார்வையும் அவள் மேல் விழ கூனி குறுகி போகிறாள். உடனே கோபத்துடன் எழுந்த ஹரிஷ், வார்த்தையை அளந்து பேசு கார்த்திக், எங்ககிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லைன்னு உன்கிட்ட வந்து சொன்னமா? நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழியா பாரு என்கிறான். ஹரிஷின் வாய்ஸ் கேட்டதும் சர்ப்ரைஸ் ஆன தீபக், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மெதுவாக கேட்க, உடனே முந்திக் கொண்டு கார்த்திக், தீபக் சார் ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க, அவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது, எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான், உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்கிறான். அப்போது ஹரிஷ் தீபக்கை அமைதியாக திரும்பி பார்க்க சந்தோஷத்தை அடக்க முடியாதவனாய் வேகமாக சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டு, இது நிஜமாவே நீங்க தானா? என்னால் நம்பவே முடியல, எப்படி இருக்கீங்க பாஸ் என்று கேட்கிறான் தீபக். அங்கிருந்த சிலர் ஹரிஷ் தீபக்கோட பாசா என்று பிரமிப்பில் நிற்கின்றனர். அப்போது ஹரிஷ், இனிமே நான் உன்னோட பாஸ் இல்ல தீபக் என்று சொல்ல தன் பழைய நினைவலைகளை தனக்குள் ஓட்டி பார்த்தவன் ஹரிஷிடம், பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாஸ் என்கிறான். தீபக் சிறு சிறு குற்றங்களை செய்து கொண்டிருந்த போது எதிரிகள் அவனை கடுமையாக தாக்குகின்றனர். அப்போது தனது பாடிகார்டுடன் எதேச்சியாக வந்த ஹரிஷ் அவனை காப்பாற்றுகிறான். அப்போதிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாக மாற, பின்னர் தீபக் தனது தவறான செயல்களை விட்டு பிசினஸ் செய்ய நினைத்த போது பல லட்சங்களை கொடுத்து உதவுகிறான் ஹரிஷ். பின் ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசுகிசுத்து விட்டு, ஓகே தீபக், வெயிட்டர் இங்க கொஞ்சம் கூப்பிட்டா இந்த 2 டேபிளோட பில் 4 lakhs பே பண்ணிடுவேன் என்று சொல்லிவிட்டு பாக்கெட்டில் இருந்து கார்டை எடுக்க வேகமாக மறுத்தவன், பாஸ் என்ன பாஸ், உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவனா? நீங்க முதல்ல அந்த கார்டை உள்ள வைங்க என்கிறான். பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக், இவரோட பில் மொத்தமா லெஸ் பண்ணிருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அவர் எப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான், இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிடுகிறான். ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அதை புரிந்து கொண்டவனாய், ஓகே பாஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களுக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் தரேன், இதை நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது என்று சொல்ல ஹரிஷும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அமைதியாகிறான். பின்னர் தீபக் மேனேஜரிடம் டிஸ்கவுண்ட் பில்லை எடுத்துக்கொண்டு வர சொல்ல மேனேஜரும் உடனே செல்கிறார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த அனுராதா தீபக்கிடம், சார், எங்களோட ஹரிஷ் மாப்ள உங்க ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமா கட்டுற பட்சத்துல எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைக்குமா என்கிறாள். தீபக் அனுராதாவை பார்த்து சிறிய புன்னகையுடன், எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைதான் மேடம், ஆனா உங்க பேரன் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரது? நீங்க உங்க ஃபேமிலியோட பில்ல தனியா பே பண்ணி தான் ஆகணும் என்று கூறுகிறான். அசிங்கப்பட்டவளாய் தனக்குள், இந்த கார்த்திக் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிட்டான் என்று முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்க்கிறாள் அனுராதா. அப்போது மேனேஜர் பில்லை கொண்டு வர ஹரிஷ் அதை வாங்கி பார்க்கிறான். 2 lakhs என்று இருந்ததை எட்டி பார்த்த கார்த்திக், ஹரிஷ் இப்ப மாட்டிக்கிட்டியா? இப்ப இவ்வளவு காசுக்கு நீ எங்க போவ? இந்த பில்லை எப்படி பே பண்றேன்னு நானும் பாக்குறேன் என்று நக்கல் அடிக்க ஹரிஷ் தன்னிடம் இருந்த பேங்க் கார்டை மேனேஜரிடம் கொடுக்கிறான். கார்டை வாங்கி ஸ்வைப் செய்கிறார் மேனேஜர். ஹரிஷின் சாதாரண கார்டை பார்த்த கார்த்திக், நீ எப்படி இவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்ப? சீன் போடுறதுக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா என்க அருகில் இருந்த வேறொருவன், கார்த்திக் சொல்றதும் சரிதான், இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர், சாரி சார், உங்க கார்டுல பேலன்ஸ் பார்த்தாதுன்னு சொல்வார், பாரு அதுக்கு நான் பெட் கட்டுறேன் என்கிறான். அதற்கு மற்றொருவன், ஆமா, அந்த ஓனர் சொன்னப்பவே இந்த ஹரிஷ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கணும், இப்ப தேவையில்லாம எல்லாரும் முன்னாடி அவமானப்படுற மாதிரி ஆக போகுது என்று பேசிக் கொள்கின்றனர். சந்தனாவோ ஹரிஷிடம் அவ்வளவு பணம் இருக்குமா என்ற கவலையில் மேனேஜரை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் கேட்ட லட்சக்கணக்கான பணம் டிரான்ஸ்பர் ஆனவுடன் மேனேஜர் கார்டை தேங்க்யூ சார் என்று கொடுக்க, என்ன டிரான்சாக்சன் முடிஞ்சிருச்சா? இது எப்படி நடந்துச்சு என்று அனைவரும் குழம்பிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்து, உனக்கு எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு என்று கேட்க, ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அந்த காஸ்ட்லி ஒயினை எடுத்து சார் என்று ஒரு ஷாட் குடித்து விட்டு அவளிடம் வந்த ஹரிஷ், அதான் நாம பே பண்ணிட்டோம்ல, இனி கெத்தா ட்ரிங்க் பண்ணலாம் தான் ஒரு ஷாட் எடுத்தேன் என்றவன் மேலும் தொடர்கிறான். சந்தனா பேபி, நீ அதை பத்திலாம் ஒரி பண்ணிக்காத, நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சிரித்துக்கொண்டே பதில் சொல்கிறான். எதுவும் புரியாதவளாய் நின்றவளிடம் திரும்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, நான் சீக்கிரமா வந்துடுவேன், அப்புறம் காரை பத்திரமா பார்த்து டிரைவ் பண்ணு என்கிறான் ஹரிஷ். சரி என்று சொல்லி சந்தனாவும் திலகாவும் கிளம்ப அங்கிருந்த மற்றவர்கள் பில்லை செட்டில் செய்துவிட்டு ஒவ்வொருவராக கிளம்புகின்றனர். கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்கிறான். அப்போது, பாஸ், நீங்க லாஸ்ட் 2 years சென்னையில தான் இருக்கீங்களா என்று கேட்க, ஆம் என்று சொல்லிவிட்டு, சரி இப்ப நீ என்ன எங்க கடத்திட்டு போற என்று கேட்க, ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போறோம் பாஸ் என்கிறான் தீபக்.
யாரை சர்ப்ரைஸாக பார்க்க போகிறான் ஹரிஷ்? அந்த சர்ப்ரைஸான இடம் எது? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.